கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து எந்த கிழமையிலே, எந்த நாளிலே, எந்த மணி நேரத்திலே அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரணம் அடைகிறார், ஜீவனை விடுகிறார், எப்போது அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்கிற ஒரு கேள்வி அநேக கிறிஸ்தவர்களில் காணப்படுகிறது. ஏனென்றால் அநேக நபர்கள் வியாழக்கிழமை அவர் மரித்ததாக சொல்லி வருகின்றனர். இன்னும் சிலர் வெள்ளிக்கிழமை அவர் மரித்ததாகவும் சொல்லி வருகின்றனர். ஆனால் உண்மையிலேயே அவர் எந்த கிழமையில் மரித்தார், எந்த மணி நேரத்தில் மரித்தார், எந்த மணி நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டார், எந்த கிழமையிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார், எந்த மணி நேரத்திலே எந்த கிழமையிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்று சொல்லி வேத புத்தகம் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஏன் மரித்தார், எதற்காக மரித்தார் என்றும் அதையும் தெளிவாக வேத புத்தகம் சொல்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25வது வேத வசனத்தை படித்து பார்க்கும்போது அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையாயிருந்தது என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த மணி நேரம் என்பது அது 3ஆம் மணி வேளையாயிருக்கிறது. 3ஆம் மணி வேளை என்றால் அது அதிகாலை 3ஆம் மணி வேளையா அல்லது சாயங்காலம் 3ஆம் மணி வேளையா? இந்த அதிகாலை 3ஆம் மணி வேளையா அல்லது சாயங்காலம் 3ஆம் மணி வேளையா என்கிற ஒரு சந்தேகம் கேள்விக்குறி அநேகருக்குள்ளே இருக்கிறது. இந்த சந்தேகம் நமக்கு தீர்ந்து போக வேண்டும் என்றால் அவர் மரணமடைந்த நேரத்தை பார்க்க வேண்டும். எந்த கிழமையில் அவர் மரணமடைகிறார், எந்த கிழமையில் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார், எந்த மணி நேரத்தில் அவர் கைது செய்யப்படுகிறார், எந்த கிழமையில் அவர் கைது செய்யப்படுகிறார் என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஒன்றுக்கொன்று அது தொடர்புடையதாக இருக்கிறது. அதை பார்க்கும்போது தான் அவர் எப்போது மரித்தார், எப்போது அவர் கைது செய்யப்பட்டு எப்போது சிலுவையில் அறையப்பட்டார் என்கிற அந்த சந்தேகம் நமக்கு தெளிவாக தீர்ந்துவிடும். இயேசு கிறிஸ்து மரணமடைந்த நேரத்தை பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34வது வசனம் முதற்கொண்டு 37வது வேத வசனம் வரையிலையும் படித்து பார்க்க வேண்டும். அங்கு 9ஆம் மணி வேளையிலே அவர் ஜீவனை விட்டதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45வது வசனம் முதற்கொண்டு 50வது வேத வசனம் வரையிலையும் படித்து பார்க்கும்போது அங்கேயும் 9ஆம் மணி நேரத்தில் தான் அவர் ஜீவனை விட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44வது வசனம் முதற்கொண்டு 46வது வேத வசனம் வரையிலையும் படித்து பார்க்கும்போது அங்கேயும் 9ஆம் மணி நேரத்தில் தான் அவர் ஜீவனை விட்டதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மார்க்கில் 3ஆம் மணி நேரத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு 9ஆம் மணி நேரத்தில் அவர் ஜீவனை விடுவதாக அங்கு பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் அடக்கம் செய்யப்படுகிற அந்த நேரத்தை பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ஒட்டுமொத்தமான அந்த சந்தேகமும் நமக்கு தீர்ந்துவிடும். எப்போது அவர் அடக்கம் செய்யப்படுகிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 52வது வசனம் முதற்கொண்டு 54வது வேத வசனம் வரையிலையும் படித்து பார்க்கும்போது அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அப்போது இயேசுவை அங்கு கல்லறையில் அடக்கம் பண்ணுகிற அந்த கிழமை, அந்த நாள், அந்த நேரம் எதுவென்றால் ஆயத்த நாள் முடிந்து ஓய்வு நாளும் ஆரம்பமாகக்கூடிய ஒரு நாளாக, கிழமையாக அது காணப்படுகிறது. அதுதான் அந்த 54வது வசனம் தெளிவுபடுத்துகிறது. அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஆயத்த நாள் என்பது வெள்ளிக்கிழமையாகும், ஓய்வு நாள் என்பது அது சனிக்கிழமையாகும். யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஆயத்த நாள் என்பது வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணி முதற்கொண்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரையிலையும் அது ஆயத்த நாள். ஓய்வு நாள் என்பது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணி முதற்கொண்டு சனிக்கிழமை 6 மணி வரையிலையும் அது ஓய்வு நாளாக அது கருதப்படுகிறது, கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்படி என்றால் ஆயத்த நாள் முடிந்து ஓய்வு நாள் ஆரம்பமாகக்கூடிய அந்த நேரம் எது, அந்த கிழமை எது என்றால்
அது வெள்ளிக்கிழமை சாயங்காலம்தான். அப்போ வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் அந்த ஓய்வு நாள் ஆயத்த நாளில் இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். ஓய்வு நாளும் ஆரம்பமாகிறது. அப்போ கிட்டத்தட்ட ஓய்வு நாள் ஆரம்பமாகக்கூடிய அந்த நேரம் எதுவென்றால் வெள்ளிக்கிழமை 6 மணி தான். அந்த வெள்ளிக்கிழமை 6 மணி தான் முடிந்து ஓய்வு நாள் ஆரம்பமாகிறது. அப்போ அந்த ஓய்வு நாள் ஆரம்பமாகக்கூடிய அந்த நேரத்தில் அது அந்த நேரத்தில் தான் அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். ஓய்வு நாளில் யூதர்களுடைய வழக்கத்தின்படி சிலுவையில் எந்த மனுஷனும் தொங்கக்கூடாது, சிலுவையில் அறையப்பட்ட எந்த மனுஷனும் தொங்கக்கூடாது என்பது அது ஓய்வு நாள் வழக்கம், யூதர்களுடைய வழக்கம். இந்த முறைமைப்படி அங்கு இயேசுவை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு முன்னால் அங்கு கல்லறையில் வைத்து அங்கு அடக்கம் செய்வதாக இங்கு நாம் பார்க்கிறோம். இந்த வேத வசனம் அதை உறுதியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 37வது வேதவசனம் முதற்கொண்டு 47வது வேதவசனம் வரையிலையும் நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்து படித்து பாருங்கள். அவருடைய மரணமும் அடக்கமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வாரத்தின் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் சாயங்காலம் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். அவர் அடக்கம் செய்யப்படுகிற அந்த நேரத்தில் ஓய்வு நாள் ஆரம்பமும் ஆகிறது. யூதர்களுடைய ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு ஓய்வு நாள் ஆரம்பமாகிறது. அப்போ அந்த நேரத்தில் தான் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். அப்போது இந்த சந்தேகம் நமக்கு தீர்ந்து விடுகிறது. அவர் அடக்கம் செய்யப்பட்ட நேரம், நாள் அது நமக்கு தெளிவுபட்டு விட்டது. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரம், அந்த கிழமை எது? அது வெள்ளிக்கிழமையா அல்லது வியாழக்கிழமையா? கண்டிப்பாக அது வெள்ளிக்கிழமையாகத்தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சிலுவையில் அறைந்த நேரம் 3ஆம் மணி வேளை என்று வேதம் மார்க்கில் தெளிவாக சொல்லியிருக்கிறது. நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் 3ஆம் மணி வேளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமடைந்த நேரம் மார்க்கு, மத்தேயு, லூக்கா போன்ற அந்த அதிகாரங்களில் 9ஆம் மணி வேளை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்போ ஒரு நாளைக்குள்ளால தான் அந்த மரணம் இருக்கணும். என்றால் சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு எந்த மனுஷனையும் தூக்கில் போட மாட்டாங்க, சிலுவையில் தொங்க விட மாட்டாங்க. 6 மணிக்கு முன்னால் அதை இறக்கி அதை அடக்கம் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அது யூதர்களுடைய பழக்க வழக்கம். இது யூதர்களிடத்தில் மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறு நாடுகளிலேயும் அந்த பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்படி என்றால் இயேசு மரணமடைந்த நேரம் அது 9ஆம் மணி வேளை என்றால் அவர் அடக்கம் செய்யப்படுகிற நேரம் அதே 6 மணிக்கு முன்னால், அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு முன்னால் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார் வெள்ளிக்கிழமையில். அப்போ அதே வெள்ளிக்கிழமையில் தான் அவர் என்ன செய்கிறார்? மரணம் அடைகிறார். அதே வெள்ளிக்கிழமையில் தான் அதிகாலை 3 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அதிகாலை 3 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே சிலுவையில் அறையப்பட்டு வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு அந்த நேரத்தில் அவருடைய மரணம் நடைபெறுகிறது, ஜீவனை விடுகிறார். அதே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு முன்னால் அவருடைய அடக்கமும் நடைபெற்று முடிகிறது. தொடர்ந்து ஓய்வு நாள் ஆரம்பமாகிறது. வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு முடிந்து சனிக்கிழமை ஓய்வு நாள் யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஆரம்பமாகிவிட்டது. வியாழக்கிழமை என்ன நடந்தது என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். வியாழக்கிழமை என்ன நடந்தது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 17வது வேத வசனத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்துவுடைய அறிவுரையின் பேரிலே சீடர்கள் அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆயத்தம் செய்கிறார்கள். 26ஆம் அதிகாரம் 17வது வசனம் மத்தேயு. தொடர்ந்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. சாயங்காலத்திலே இயேசு கிறிஸ்து சீடர்களோடு கூட 12 கூட அவர் பந்தி இருந்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வியாழக்கிழமையில் தான் இது நடக்குது. அதே வியாழக்கிழமையில் சாயங்காலத்தில் ஒலிவமலைக்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் செல்லுகின்றனர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அது சொல்லியிருக்கிறது. ஒலிவமலைக்கு போகிறாங்க. அந்த ஒலிவமலையில் தான் கெத்செமனேங்கிற அந்த தோட்டம் இருக்கிறது.
இந்த தோட்டத்திற்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் வந்து அடைகின்றனர். அந்த தோட்டத்தில் தான் இயேசு இரா முழுதுமாக ஜெபிக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் படித்து வாருங்க. அப்போது உங்களுக்கு அந்த காரியம் உங்களுக்கு புரியும். மத்திய 26ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிறார். யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துடைய சீடன்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து காட்டி கொடுக்கிறார். அப்போது சாயங்காலத்தில் வரைக்கும் யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்திருக்கிறான். அந்த பஸ்காவை இயேசு கிறிஸ்து சீடர்களோடு ஆசரிக்கும் போது, கடைபிடிக்கும் போது, அந்த பந்தி இருக்கும்போது யூதாஸ் காரியத்து கூட இருந்ததாக அந்த வேதவசனம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. சாயங்காலத்தில் கூட இருந்திருக்கிறான். சாயங்காலத்தில் கூட இருந்தவன் அன்னைக்கு ராத்திரிக்குள்ளால் போய் மற்றவங்களெல்லாம் பார்த்து, நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டான். இயேசு இந்த இடத்துக்கு தான் போகிறார் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிந்திருக்கிறது. இந்த இடத்துல அவர் இருப்பாருங்கிறது அவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் அடிக்கடி அங்கே சென்று ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இயேசுவுக்கு இருந்திருக்கிறது. அப்போ அந்த தோட்டத்துக்கு போய் அங்கே இயேசுவை அந்த யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்குறான். இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி இயேசு கிறிஸ்துவைக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போது ஆலோசனை பண்ணுற அந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரை அங்குமிங்குமாக கொண்டு செல்கின்றனர். ஆசாரியின் இடத்துல கொண்டு போகிறாங்க, தேசாதிபதியின் இடத்துல கொண்டு போகிறாங்க, ஒவ்வொரு இடத்துல கொண்டு போகிறாங்க, அங்கேயுமா மாறி மாறி கொண்டு போகிறாங்க. இறுதியில் எப்படியோ மரண தண்டனையை அவங்க உறுதி பண்ணுறாங்க, உறுதி பண்ணிவிட்டாங்க. அப்போ மரண தண்டனை உறுதி பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வியாழக்கிழமை இரவு முடிந்து வெள்ளிக்கிழமை காலை விடிந்து வருவதற்கு முன்னால், வெள்ளிக்கிழமை காலையில் விடிந்து வருகிறதுக்கு முன்னால் சிலுவையில் அறையப்படுகிறார் இயேசு. வியாழக்கிழமை சாயங்காலத்தில் பஸ்காவை இயேசு கொண்டாடுகிறார். வியாழக்கிழமை இரவில் ஒலிவமலைக்கு போகிறாங்க இயேசு சீடர்களும். ஒலிவமலையில் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். அந்த இரவிலே இயேசு காட்டி கொடுக்கப்படுகிறார். அதே இரவிலே இயேசு கைது செய்யப்பட்டு அதே இரவிலே விடிவதற்குள்ளாக 3ஆம் மணி நேரத்தில் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அப்போது வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிக்குத்தான் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அதைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3ஆம் மணி வேளையாக இருந்தது. அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாக இருந்தது. மார்க் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள் எதுவென்றால் வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிக்குத்தான் சிலுவையில் அறையப்படுகிறார். அதிகாலையிலே 3 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு வெள்ளிக்கிழமை காலையிலே 9 மணிக்கு அவர் தன்னுடைய ஜீவனை விடுகிறார். சாயங்காலம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு முன்னால் அடக்கம் பண்ணப்பட்டு ஓய்வு நாளும் அங்கு ஆரம்பமாகிறது யூதருடைய வழக்கத்தின்படி. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அறையப்பட்டார். இதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அவரை குறித்து அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி வேதத்தில் பல்வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 36வது வேத வசனத்தில் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அங்கு அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம் ஆகிய வசனங்களில் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 16 இந்த வசனங்களில் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 14வது வசனம், 17வது வசனம் இந்த வசனங்களில் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், 11வது வசனம் மற்றும் 13ஆம் அதிகாரம்
11வது வேத வசனம். இந்த வசனங்களிலேயும் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 4வது வசனம், 10வது வசனம். இந்த வசனங்களிலேயும் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலேயும் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் மற்றும் 9வது வசனம், 21ஆம் அதிகாரம் 14வது வசனம், 22வது வசனம், 23ஆம் அதிகாரம் 27வது வசனம், 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த அத்தனை வசனங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவர் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாய் கூட இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டி என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று ஏன் இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி, மாசற்ற ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த பஸ்கா நாளிலே பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்கு, பாவத்தை போக்கும்படிக்கு அங்கு ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படும். அப்போ அந்த பஸ்கா நாளிலே அவர் அடிக்கப்படுகிறார். பஸ்கா நாளிலே ஏன் அடிக்கப்படுகிறார் என்றால், பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு அடிக்கப்படுகிறார், சிலுவையில் அடிக்கப்படுகிறார். அந்த பஸ்கா நாளிலே ஜனங்கள் தங்கள் பாவத்தை தீர்ப்பதற்காக ஆட்டுக்குட்டியை பலியாய் செலுத்துவது வழக்கம், இரத்தத்தை தெளிப்பது வழக்கம். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து அவங்க தெளிப்பாங்களாம், அந்த பலிபீடத்தினுடைய கொம்புகளில் தெளிப்பாங்களாம். அப்போ தான் அந்த பாவம் தீரும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாகவே பிறந்து ஆட்டுக்குட்டியாகவே சிலுவையில் அறையப்படுகிறார். ஆட்டுக்குட்டியானவர் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பஸ்காவை யூதர்கள் எதற்காக கடைபிடித்தார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலே இருந்த பொழுது அவர்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தில் கிட்டத்தட்ட 430 வருஷங்களை கழித்து விட்டார்கள். மிகவும் உபத்திரவப்படுத்தப்படுறாங்க, கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அந்த இடத்துல தேவன் அவங்க மேலே இரக்கம் கொண்டு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணுகிறார். விடுதலை பண்ணும்போது இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையின்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அந்த பஸ்கா பண்டிகையில் முக்கியமாக ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அந்த இரத்தத்தை வீட்டு நிலைக்கால்களில், ஜன்னல் கதவுகளில் தெளிக்க வேண்டும். அப்படித்தான் அங்கு சொல்லப்படுகிறது. தேவன் அப்படித்தான் அவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த பஸ்கா பண்டிகையை எப்படி கொண்டாடணும்னு சொல்லி இதற்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே பார்க்கும்போது தெளிவாக அந்த பஸ்கா பண்டிகை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் பொருட்டு அவர் இரத்தம் சிந்தி சிலுவையிலே அவர் மரிக்கிறார். சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரிக்கிறார். இவ்விதமாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை பஸ்காவாகிய கிறிஸ்து என்று சொல்லி 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது. பஸ்காவாகிய கிறிஸ்து. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இவ்விதமாக பஸ்கா நாளிலே, பஸ்கா பண்டிகை, அந்த பஸ்கா நாளில் தான் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற அந்த நேரத்தில் தான், அந்த நாளில் தான் அங்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்துகிறார். அந்த இயேசு கிறிஸ்து அதிகாலை வேளையிலே, வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு அவர் தன்னுடைய ஜீவனை 3 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு 9ஆம் மணி நேரத்தில் ஜீவனை விடுகிறார். அதே நாளில் சாயங்காலம் 6 மணிக்கு அடக்கம் செய்யப்படுகிறார். நமக்காக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்ட நாள், நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக அவர் பலியிடப்பட்ட நாள் அது.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. நம்முடைய பாவங்கள் தீர்ந்து விடுகிறது. நம்முடைய சாபங்களும் தீர்ந்து விடுகிறது. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.